மாடி தோட்டத்தில் சிறுகீரை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கீரை நிறைய டைம் அறுவடை பண்ணிட்டோம். அதனால் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்குது. இந்த மார்ச்லேயே இது செம்ம வெயில் வந்துருச்சுங்க. இன்னும் போக போக இன்னும் நிறைய வெயில் வரும். ஆர்கானிக் கீரையை சமைச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் எப்பயுமே சூப்பராக இருக்குங்க. இந்த ரோஸ் பிளான்ட்டில் பாருங்கள், நிறைய மொட்டு விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மொட்டு இது, செகண்டு மொட்டு அது, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, மொத்தம் 6 மொட்டு விட்டுருக்கு இந்த ரோஸ் பிளான்ட்டில். இதுக்கு நாங்கள் மாட்டுச்சாணம் உரம் தான் போட்டிருந்தோம். சூப்பராகவே துளிர் விடுது. இது பிங்க் அண்ட் ஒயிட் கலந்த மிக்சிங் ரோஸ். சூப்பராக இருக்கும் இது. ஒயிட் கலர் ரோஸ் பிளான்ட்லேயும் நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே 4-5 வருது பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இப்போ தான் துளிர்த்து வருது. இது 7 டே ரோஸ். இதுலேயுமே மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒன்று, பின்னாடி ஒரு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது பன்னீர் ரோஸ். இது ப்ளூ கலர் கத்திரிக்காய். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. பூக்களுமே நிறைய வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு 4-5 காய் பிடிச்சிருக்கு. கடுகு செடியில் பாருங்கள் எவ்வளோ கடுகு வச்சுருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நிறைய கடுகு வச்சுருக்கு. வாங்க கத்திரிக்காய் செடியை பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே 2 காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கத்திரிக்காய் பெருசாகி விட்டது. இங்கே ஒரு 2 காய் இருக்குது பாருங்கள். இங்கே பின்னாடி ஒரு காய் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சிறுகீரை அறுவடை பண்ணிட்டாங்க. இதை கட் பண்ணி இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இன்றைக்கி சிறுகீரை அறுவடை பண்ணியிருக்காங்க.